ரேஷன் உணவுப் பொருட்களினுடைய அந்த அளவை குறைக்கக்கூடாது. ஒன்றிய அரசு குடும்ப எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு அதை குறைப்போம் என்று அறிவித்திருப்பது ஏற்புடையதல்ல. குடும்பத்தில் 2 என்றால் அதற்கேற்ற உணவு தானியம் என்றால், குடும்பத்தில் 10 பேர் என்றால் அதற்கேற்ற உணவு தானியம் தர தயாரா? எனவே இந்த உணவை தருவது மாநிலங்கள். சென்ட்ரல் வேர் ஹவுசிங் கார்பரேஷன், ஃபுட் கார்பரேஷன் போன்ற ஒன்றிய அரசின் தானிய பாதுகாப்பு கிடங்குகள் பல ஆயிரக்கணக்கான டன் உணவு தானியங்கள் வீணாகிறது. இது எளிய மக்களுக்கும் ஏழைகளுக்கும் சென்றடைய வேண்டும். அதை முதலில் பாதுகாக்க வேண்டும். என்னுடைய நம்முடைய மக்களுக்கு 5 கிலோ என்றால் எளிய மக்களுக்கு 50 கிலோ தருவதால் சட்டம் ஒழுங்கு கெட்டுவிடாது. தர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று ஒன்றிய அரசு முதல்வர் எழுதியிருக்கிற அந்த கடிதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும். நெய்வேலி பங்குகள் 3% விற்பது என்பதை ஏற்க இயலாது. நெய்வேலி இந்தியாவினுடைய பொதுத்துறை. நேரு சொன்னது போல் அது இந்தியாவுடைய திருக்கோயில். அதை விற்பதை எதிர்த்து நேற்று நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்தோம். தொடர்ந்து இந்த போராட்டங்கள் நடைபெறும். ஒன்றிய அரசு நிர்வாகமும் அந்த முடிவில் உறுதியாக இருக்குமே ஆனால் மாநில அரசு அந்த பங்குகளை வாங்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரிகள் நாங்கள் அதை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். விவசாய கடன்களை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும். நிதி நிலை சீராகிற போது அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலாம். அதற்கு முன்னால் வசூலிப்பது, கடுபடியான வசூலில் அதிகாரிகள் யாரும் ஈடுபடாமல் முதல்வர் தலையிட்டு அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கரூரில் மனிதாபிமான அடிப்படையில் உயிரிழந்த குடும்பங்களுக்கு வேலை தரலாம். அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நிலை. கவர்னர் ஆய்வு பண்ணா அதிகாரிகள் கவர்னர் மக்கள் பிரதிநிதி அல்ல. ஆளுநர் ஒன்றிய அரசின் பிரதிநிதி. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட சட்டமன்ற இறையாண்மை இருக்கிறது. சட்டத்தின்படியான ஆட்சி நடைபெறுகிறது. மக்கள் வாக்களித்து அதிகாரத்தை பெறுகிறார்கள். இந்த அதிகாரத்தின் மீது ஆளுநர் ஏறி அமரக்கூடாது. மக்கள் அதிகாரத்தை சிதைத்து விடக்கூடாது. ஆளுநர் சட்டப்படி நடந்து கொள்ள வேண்டும். அவர் ஒன்றிய அரசின் பார்வையாளர் தான், அதிகாரம் படைத்தவர் அல்ல. அவர் நியமிக்கப்பட்டவர், முதல்வர் தெரிவு செய்யப்பட்டவர். கடந்த முறை ஆளுநர் நடந்து கொண்டது போல் இம்முறை ஆளுநர் நடந்து கொள்ளக்கூடாது. அது இந்தியாவின் கூட்டி சேவையை சிதைக்கும், நமது சட்டத்தின் ஆட்சி முறைக்கு நெருக்கடிக்குள்ளாக்கும். அதான் எங்கள் கருத்து. நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம். அரசியலுக்காக மக்கள் அளித்த தீர்ப்பு, அதை நாங்கள் மதித்து அமைப்பாக அரசியலாக எடுத்த முடிவு, ஜனநாயகத்தை காப்பதற்காக எடுத்த முடிவு. 100 ஆண்டு கால வரலாறு. எங்களுக்கு அருகில் சோபாவும் வந்ததில்லை, கல்லாப்பட்டியும் வந்ததில்லை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும், அவருக்கும் தெரியும். தொழில்துறை அமைச்சர் அரசு பள்ளியில போய் பிள்ளைங்க இங்கிலீஷ் அவரை அரசு பள்ளி இழிவுபடுத்துறாரு, இல்லை அவங்களுடைய தனியார் பள்ளிக்கு வர மாதிரி சொல்றாங்க. அதை தவிர்த்திருக்கலாம். ஆங்கிலம் மொழி அறிவல்ல, அறிவை வளர்க்க அது துணை புரிமை என்று. ஆங்கிலமே அறிவல்ல. தமிழ்தான், தாய்மொழி தான் உரையாடலுக்குரியது, சிந்தனைக்குரியது, அறிவுக்குரியது. எனவே தாய்மொழி தமிழ் மொழியை வளர்க்க அவர் உரையாடல் செய்திருக்க வேண்டும். அதற்கு துணை புரிய வேண்டும் அன்றி குழந்தைகளிடம் அந்த ஆங்கில உரையாடலை செய்திருப்பதை தவிர்த்திருக்க வேண்டும் என்பதுதான் எங்கள் கருத்து. டாஸ்மாக் படிப்படியாக மூடப்பட வேண்டிய ஒன்று. மது பழக்கம் இல்லாத ஒரு தமிழகத்திற்காக நாம் அனைவரும் சேர்ந்து பாடுபட வேண்டும். ஆனால் யதார்த்தத்தில் படிப்படியாக தான் அது முடியும். டாஸ்மாக் கடைகளை மூடி மணமகள் மன்றங்களை அதிகரித்து விடக்கூடாது. அது இன்னொரு வகை ஆபத்துக்கு இட்டுச் செல்லும். எனவே தற்சார்பில், தன்னியல்பில் நம்முடைய சிறு தொழில், பண்பு தொழில், மரபு தொழில், குறுந்தொழில், இந்த தொழிலுக்கு ஒன்றிய அரசு, மாநில அரசு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். தற்சார்பு
வளர்கிற போது டாஸ்மாக் போன்ற நிறுவனங்களிலிருந்து லாபங்களை வருவாயில் எதிர்பார்க்கிற அந்த சூழல் முடிவுக்கு வரும். எனவே நமது விவசாயம், மலை, காடு, கடல் இதை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு ஒன்றிய மாநில அரசுகள் பக்கபலமாக இருந்து நமது தற்சார்பை வளர்ப்பதற்கு கூடுதல் சிந்தனை நடவடிக்கைகள் தேவை என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்துகிறது. வருகிற ஆகஸ்ட் 6 துவங்கி 15 வரை இந்தியா முழுவதும் நடைபெற இயக்கத்தை நாங்கள் மேற்கொள்கிறோம். தமிழ்நாட்டில் பல நூற்றுக்கணக்கான குழுக்கள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தமிழ்நாட்டின் உரிமை, குறிப்பாக மேகதாது, காவேரி, நாட்டின் இறையாண்மை, மதச்சார்பின்மை, கூலி மக்கள், ஏழை மக்கள் இவர்களின் கோரிக்கைகளுக்காக நாங்கள் நடைபயணத்தை துவக்குகிறோம். தமிழ் கூறும் நல்லுலகம் ஆதரவு தர வேண்டும். அத்துடன் இப்பொழுது வந்த செய்தி, கடலூரில் நடைபாதையில் இருக்கிற வியாபாரிகளை நிர்வாகம் அப்புறப்படுத்தியிருக்கிறது. அது கூடாது என்று முற்றுகை போர் நடத்தியிருக்கிறார்கள் தொழிற்சங்க தலைவர்கள். அதில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயலாளர் துரையும் பங்கேற்றிருக்கிறார். அவர்களை கைது செய்திருக்கிறார்கள். நடைபாதையில் இருக்கிற மக்கள் சாதாரண ஏழை மக்கள், எளிய மக்கள் நடைபாதைக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாமல் அவர்கள் வாழ்வதற்குரிய தொழில் அந்த தொழில். எனவே அந்த தொழிலை அரசு முறைப்படுத்தி அங்கீகரிக்க வேண்டும். ஏழைகளை அப்புறப்படுத்தி விடக்கூடாது. அவர்களுக்காக குரல் எழுப்பினால் அவர்களை கைது செய்வது என்பதும் ஏற்புடையதல்ல. அவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாவட்ட செயலாளர், அவரையும் தொழிற்சங்க தலைவர்களையும் விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன். கூட்ட வேண்டும். இதில் தமிழ்நாடு ஒன்றுபட்டிருக்க வேண்டும். காவிரி நீர் என்பது நமது உரிமை. எதன் பொருட்டும் அணை கட்டக்கூடாது. அணை கட்டினாலும், எவ்வளவு வலுவான அணையை கட்டினாலும் அந்த அணையை உடைத்துக் கொண்டு காவிரி அணை தமிழ் மண்ணுக்கு தான் வருவோம். வேற எங்கேயும் திசை திருப்ப முடியாது. காவிரியின் திசை தமிழ் நோக்கி தான், டெல்டா நோக்கி தான். அந்த இயற்கை நீதியை மாற்றுகிற சக்தி கர்நாடக அரசுக்கும் இல்லை, ஒன்றிய அரசுக்கும் இல்லை.